ஜெயிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சயின்ஸ் யூனிட் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். இதெல்லாம் ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம காலையில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ், சோப்பு, ஃபர்டிலைசர், மெடிசன், மஸ்கிட்டோ காயில், ஹேண்ட் வாஷ், பர்ஃப்யூம் எல்லாமே என்னென்னா கெமிக்கல்ஸ் தான். அதை நம்ம எப்படி டே டு டே லைஃப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. We have studied earlier about the physical changes and the chemical changes. Can you identify from the following list which are physical changes and which are chemical changes? First என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, physical changeனா என்ன, chemical changeனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை வந்து ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னா அது வந்து physical change. அதில் இருக்க ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஒரு ஸ்டிக்காக இருந்தது ரெண்டாக பிரேக் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேப்பர் நம்ம எரிக்கிறோம், அப்புறம் வந்து பேப்பரை வந்து நம்ம கிழிக்கிறோம் இன்ட்டு ஸ்மால் பீசஸ். தண்ணியில் வந்து சர்க்கரையை நம்ம கரைக்கிறோம். அப்புறம் வந்து பேர்னிங் ஆஃப் பெட்ரோல்னா எல்பிஜி கேஸை வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டவ்வில் எரிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வேப்பர் வர வரைக்கும் கொதிக்க வைக்கிறோம். கோகோனட் ஆயில் என்ன செய்கிறோன்னா, கோகோனட் ஆயில் என்ன ஆகுது அப்படியே வின்டர் சீசனில் வந்து சாலிட் ஆகுது. இதெல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, can you see the important difference between the chemical changes and the physical changes? When you cut paper into two, both are still paper pieces, but once you can burnt it, there is no longer the paper, only some ashes and the smoke is mixed with the air. இதான் அந்த பார்வைக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். உடைக்கிறது அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். வேற எரிக்கிறது அப்படின்னா அந்த டோட்டல் இதுவே வந்து அந்த பேப்பரே வந்து ஆஷாக கன்வெர்ட் ஆகிடுது இல்லையா, அந்த இடத்துல வந்து there is a change in the chemical property. Chemical changes result in the change of the substance, but in physical changes only the shape, size or volume changes. The state of the matter may also change from liquid to gas or from liquid to solid. However, the substance remains chemically as it is. Chemical change அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும். வேற ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பில், சைஸில், வால்யூமில் தான் சேஞ்சஸ் நடக்கும். வேற there is a slight change in the state of matter. மேபி அது வந்து லிக்விட் இருந்து சாலிடாக போகலாம், சாலிடாக இருந்து லிக்விடாக போகலாம், இல்லைன்னா சாலிடாக இருந்து கேஸாக போகலாம். ஆனால் கெமிக்கல் சேஞ்சை பொறுத்த வரையும் அதில் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்தால் அது வேற ஒரு சப்ஸ்டன்ஸாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இன்னும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம அப்பலாம் you use chemical change in various forms in our day life. Chemistry is a branch of science which deals with the study of particles around us. The beauty of chemistry is that it explains the property of basic components of the particle such as atoms, molecules and the effect of their combination. அதில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, அதனுடைய மாலிகல்ஸ் இருக்குது, அதனுடைய காம்பினேஷன் எப்படி நடந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி படிக்கிறதுனா வந்து கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். அப்படின்னா வாட்டர் வந்து H2O எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து 2 molecules ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் 1 molecule ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சால்ட்டுங்கிறது NaCl, சோடியம் குளோரைடு. 1 molecule ஆஃப் சோடியம் ப்ளஸ் 1 molecule ஆஃப் குளோரின் இஸ் ஈக்குவல் டு 1 molecule ஆஃப் சோடியம் குளோரைடு. அதில் வந்து சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப். Do you know கொடுத்துருக்காங்க, when we cut onion we get tears with eyes with irritation because of the presence of a chemical propanethyl S oxide. ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கெமிக்கல் ஆனியனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா propanethyl S oxide in onion. This is easily volatile. When you cut onion some of the cells are damaged and this chemicals comes out. It becomes vapor and reaches our eyes, resulting in irritation and tears in eyes. When we crush the onion, more cells will be damaged and more chemicals come out. எப்பயுமே வந்து ஆனியன் நம்ம வெட்டோன்னா அதுலேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா propanethyl S oxide. இது வந்து ஈஸி volatile அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து காற்றுல கரைஞ்சிரும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு கண்ணில் வந்து தண்ணி வர வைக்கும். வேற வெங்காயத்தை நம்ம இன்னுமே புளிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க செல்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி இந்த கெமிக்கல்ஸ் நிறைய வந்து வெளியில் வந்துடும். வேப்பர் ஆகிட்டு கன்வர்ஷன் டு வேப்பர் ஆகிட்டு நம்ம கண்ணில் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக கொடுக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கெமிக்கல் ஆனியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா propanethyl S oxide. அப்போ வந்து நம்ம எப்படி வந்து இட்லி கூட ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான். வி குட் ப்ரிப்பேர் சாஃப்ட் இட்லி ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் நேம்டு ஃபர்மெண்டேஷன். என்ன நடக்குது, அந்த ப்ராசஸ் பேர் என்னதுன்னா ஃபர்மெண்டேஷன், புளிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் தான்.
which is takes place in the idli batter. During fermentation, the idli batter undergoes chemical change by bacteria. அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்தால் தானே கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும், ஏதோ ஒரு மூலியமாக, அந்த மூலியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. While cooking, the food products undergo many chemical changes. As a result, there are favorable changes in color, flavor and taste in the food. We can use chemical changes to produce certain materials. For examples, some of the objects such as ரெண்டு chemical substance சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை அவங்க உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா soap, fertilizer, plastic, cement, which we use in our day life, can be prepared by making some chemical changes in some naturally occurring object. நேச்சராகவே கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு சில ப்ராடக்ட் கிடைக்கும். We can study about the manufacturing processes and the usage of certain materials we use in our day life such as soaps, fertilizers, cement, gypsum, epsom, plaster of Paris, phenol and adhesives in this lesson. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா soaps and detergent. Bathing soaps and washing detergent are kind of soaps which we use in our day life. In addition to this, we are using wash powder to remove stains on the clothes. நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம் எதுக்குன்னா துணியில் இருக்க வந்து அழுக்கெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது எப்படின்னா வந்து டிட்டர்ஜென்ட் மாலிக்யூல் ஹேவ் டூ sides. One side is water loving and the other is water hating. டிட்டர்ஜென்ட்டில் வந்து ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் லவ்விங் அந்த வாட்டர் ஹேட்டிங். துணியில் போட்டு முக்க வச்சு துவைக்கும் போதுனா வாட்டர் லவ்விங்னா வாட்டருக்குள்ளே ஈஸியாக வந்து பைண்ட் ஆகிடும். இன்னொன்று வாட்டர் ஹேட்டிங்னா வாட்டர் கூட பைண்ட் ஆகாமல் அது வந்து அழுக்கு இருக்குல்ல ஸ்டெயின்ஸில் போய் அங்கே வந்து பைண்ட் ஆயிடும். நம்ம அது க்ரஷ் பண்ணும் போது இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுனா அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து வெளியில் போயிடும். அதான் வந்து டூ ப்ராப்பர்ட்டிஸ் வாட்டர் லவ்விங் அண்ட் த வாட்டர் ஹேட்டிங். Water heating goes and joins with dirt in and oil எதாக இருந்தாலும் இந்த cloth, while the water loving joins with the water molecule. ஹேட்னா இருக்கிறது, லவ்னா வந்து அன்புன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ். அதேமாதிரி வாட்டர் லவ்விங்னா வாட்டர் கூட போய் சேர்ந்துக்கும். When you agitate, அதான் தேய்க்கும் போது the cloth, the dirt is surrounded by many molecules and taken away from the cloth. The cloth becomes clean and the dirt surrounded by the detergent molecules float in the water and makes it dirty. அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி என்ன ஆகுனா டர்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து ரியாக்ஷன் நடக்கும். வாட்டர் லவ்விங் அந்த வாட்டர் ஹேட்டிங். வாட்டர் லவ்விங் வந்து வாட்டருக்குள்ளே சேர்ந்துக்கும், வாட்டர் ஹேட்டிங் வந்து டர்ட்டுக்குள்ளே சேர்ந்து அந்த அழுக்கெல்லாம் என்ன செய்யும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். டிஃப்ரெண்ட் சோப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் வித் வேரியஸ் ரா மெட்டீரியல்ஸ். நம்ம டிட்டர்ஜென்ட் பார்க்குறோம், நம்ம குளியல் சோப்பு பார்க்குறோம், அதில் வந்து வேறு வேறு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தான் மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, சைஸ் இருக்குது, ஷேப் இருக்குது மாற்றி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் பார்த்தோம். கெட் க்ளோத்ஸ் கிளீனர் அண்ட் கிளென்ஸ் யுவர் பாடி. சோப்ஸும் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுது. செகண்ட் வந்து ஃபர்டிலைசர். இட் ஹெல்ப்ஸ் பிளான்ஸ் டு க்ரோத். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ரீஸ்டோர் சாயில் ஃபர்டிலிட்டி. ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாயில் இருக்க ஃபர்டிலிட்டி அப்படியே ரீட்டைன் பண்ணிடும். வேறு இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது சாயில் இருக்க வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அப்புறமேது adhesives பார்த்தீங்கன்னா வந்து helps the material fixing it up together. Cement important material in construction industry. Then வந்து plaster of Paris used in surgery for setting fractured bones and used for making cast for statues and toysலாம் யூஸ் பண்ணுறது plaster of Paris. whereas epsom gypsum அப்படின்னு பார்த்தீங்கன்னா helps to human animals plant and environmentக்கு இது ரெண்டு வந்து யூஸ் ஆகுது. gypsum and epsom ஒன்று பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் fertilizer. Apart from water, sunlight and air, certain nutrients also need for the growth of the plant. நம்ம படிச்சிருக்கோம் பிளான்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னா பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் ஏரு, வாட்டரு, சன்லைட் தேவும். இதை தாண்டி வந்து அதுக்கு ஒரு சில ஃபர்டிலைசர் உரம் வந்து தேவைப்படுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா NPK அப்படின்னு சொல்லுவோம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அந்த பொட்டாசியம். 3 important nutrients among various nutrients needed for the growth of plants. இந்த பர்சன்டேஜ் வந்து மாறுமே தவிர இது 3 வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு தேவை. இந்த 3 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ராப்புக்கு ஒரு ஈல்டுக்கு எவ்வளோ வந்து கேஜி ஆஃப் நைட்ரஜன் தேவை, பாஸ்பரஸ் தேவை, பொட்டாசியம் தேவை நம்மளுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ரைஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 34 kg ஆஃப் நைட்ரஜன், 22 kg ஆஃப் பாஸ்பரஸ் அந்த 67 kg ஆஃப் பொட்டாசியம் இதெல்லாம் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபர்டிலைசரில் வந்து 2 இருக்குது. ஒன்று ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அந்த இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா வந்து சாயில் இருக்க ஃபர்டிலிட்டி அப்படியே ரீட்டைன் பண்ணி அதை வந்து இன்னுமே ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வேறு இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து சாயில் இருக்க அந்த வளம்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து போய்க்கிறோம். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பொறுத்தவரையும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு,
அப்புறம் வந்து அனிமல்ஸ் போடுது இல்லையா சாணம், அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு மக்க வச்சு சாயிலுக்கு போடுவாங்க. அதை வந்து என்ன செய்யலாம்னா வீட்டிலேயே கூட வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாம் வீட்டிலேயே செய்வாங்க. அது வந்து வேர்மி கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம். ஆனால் வேறு இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த ஃபேக்ட்ரிஸில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தயாரித்து நம்மளுக்கு குடிக்கிறதா மோஸ்ட் காமன் நம்ம கேட்டுப்போம் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா சாயில் இருக்க ஃபர்டிலிட்டியை வந்து போய்க்கிறோம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நேம் ஆஃப் த ஃபர்டிலைசர், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குதுன்னு தெரியும். யூரோனாலே நம்மளுக்கு நைட்ரஜன் மட்டும்தான் அதில் இருக்குது இல்லையா, நைட்ரஜன். சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து நைட்ரஜன், வேறு பொட்டாசியம் நைட்ரேட்டில் வந்து நைட்ரஜனும் பொட்டாசியம் சத்தும் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா earthworm takes organic waste as food and produce compost casting. So earthworms are known as farmers' friend because of the multitude of services that provide to improve soil fertility and consequently plant health. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் கார்டன் சாயில், கொஞ்சம் இந்த மண்புழு எங்கேயாவது கண்டு 2 போட்டோம் அப்படின்னா ஒரு 30 days வந்து சூப்பராக வந்து நல்லா மக்கி உரமாக கிடச்சிரும். அதை நம்ம வீட்டில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் போட்டுடலாம். மண்புழு என்ன செய்யணும், அந்த வேஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உரமான மண் கொடுக்கும். அதனால் அதை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட் வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்யவே முடியாது. The cement is manufactured by crushing of naturally occurring minerals such as lime, clay and gypsum through milling process. நேச்சுரலாகவே நம்ம மலைகள்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லைம், கிளே, ஜிப்சம் அதில் வந்து மைலிங் ப்ராசஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து நம்மளுக்கு சிமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு நம்ம யூஸ் ஆகுது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், டேம்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுது. Cement becomes hardened when it is mixed with water. Gypsum plays a very important role in controlling the rate of hardening of the cement. சிமெண்ட் வந்து ஜிப்சம்னு ஒன்று இருக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டினா ஹார்டனிங் ஆஃப் த சிமெண்ட் வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆல் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். இது ஏன்னா சிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஜிப்சமோட ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜை வச்சு தான் அது ரேட் ஆஃப் ஹார்டனிங்கை மாதிரி டிட்டர்மைன் பண்ண முடியும். டூரிங் த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் a small amount of gypsum is added to the final grinding process. Gypsum is added to control the setting of the cement. ஏற்கனவே பார்த்தோம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜிப்சம் இருக்கும் அதான் வந்து ரேட் ஆஃப் ஹார்டனிங்கை வந்து டிசைட் பண்ணும். அதனால் எப்பயுமே சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக ஜிப்சம் ஆட் பண்ணுவாங்க டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் த சிமெண்ட். Do you know in 1824 Joseph Aspdin invented Portland cement by burning finely ground chalk and clay in a kiln. It was named Portland cement because it resembled the high quantity building stones found in the Portland, England. போர்ட்லாண்டுங்கிற பிளேஸில், அதாவது இங்கிலாண்டில் இருக்கிற பிளேஸில் வந்து என்ன செய்கிறாருனா வந்து ஜோசப் ஆசிடுங்கிறவர் என்ன செய்கிறாருனா ஃபைன்லி கிரவுண்டு சாக் இருக்குல்ல அதையும் கிளேயும் மிக்ஸ் பண்ணும் போது அவருக்கு ஒரு மாதிரி சிமெண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கிது. அதை பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஏன்னா இது வந்து இங்கிலாண்டில் போர்ட்லாண்டில் பில்டிங்ஸில் இருக்கிற அந்த சிமெண்ட்டை மாதிரி ஹை குவாலிட்டியாக வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்கனால அதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. சிமெண்ட் என்ன யூஸ் ஆகுதுன்னா மோட்டர், கான்க்ரீட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட், கான்க்ரீட் எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா சிமெண்ட் யூஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் அதுக்கு எல்லாமே. மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் இஸ் அ பேஸ்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சாண்ட் மிக்ஸ்ட் வித் வாட்டர். In houses, mortar is used to bind building blocks for constructing walls, to apply coat over them and to lay floor. இதை வந்து நம்ம வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மோட்டருங்கிறது ஒரு பேஸ்ட் நம்மளுக்கு நல்லா பார்த்துருப்போம். சிமெண்ட்டையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இது எதுக்குன்னா கல்லெல்லாம் அது மேலே வச்சு 2 கல்லையும் சேர்ந்து ஒட்டு வைக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து பூசுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா கீழே சிமெண்ட் ஃப்ளோர் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதான் வந்து மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்க்ரீட்னா மேலே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பிரிட்ஜஸ்ஸு, பில்டிங்ஸு, டேம்ஸு அங்கே என்ன செய்வாங்கன்னா கான்க்ரீட் போடுவாங்க. கான்க்ரீட்டில் என்னென்ன மிக்சராக இருக்கும், சாண்டு, சிமெண்ட்டு, கிரேவல் 3மே மிக்ஸ் ஆகிருக்கும் கான்க்ரீட்டில். கலவை மாட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, கலவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். Reinforced cement concrete is a composed material by mixing iron mesh with cement. This is very strong and firm. It is used in the construction of dams, bridges, centering works வந்து யூஸ் பண்ணுவாங்க. அயன் மெஷ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கம்பி கட்டி அதுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னா ஜல்லிக்கல்லு சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அதான் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட். இது மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா பில்லர்ஸ்லாம் போடும்போது இதை போடுவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் வந்து ஹியூஜ் வாட்டர் டேங்க்ஸ், வாட்டர் பைப்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஆர் பில்ட் வித் தஸ். அதெல்லாம் வந்து ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட் அதை வச்சு தான் போடுவாங்க.
gypsum. Gypsum is a soft white or grey naturally available mineral. Gypsum வந்து chemically உருவாக்குறது கிடையாது, இது naturally occurring mineral. The chemical name of gypsum is calcium sulfate dihydride. பார்த்தீங்களா லாஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The chemical name of gypsum is calcium sulfate dihydrate. இதான் பார்த்தீங்கன்னா CaSO4 calcium sulfate dot other 2H2O is called as calcium sulfate dihydrate, not 2 dihydrate. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. யூஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சிமெண்ட் நம்ம பார்த்தோம். இந்த மேக்கிங் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நெக்ஸ்ட் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எப்சம் சால்ட். எப்சம் சால்ட்டுக்கு பேர் என்னன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட், MgSO4.7H2O. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். இட் ஆஃபர்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஈஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிலாக்ஸஸ் த பாடி. பாடியில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பாடி ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு எப்சம் சால்ட் யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. நர்வ்ஸும் மசிலும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்சம் சால்ட் யூஸ் ஆகுது. மெடிசன் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். எப்சம் சால்ட் யூஸ் ஆகுது. இம்ப்ரூவிங் பிளான்ட் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோங்க, இந்த எப்சம் சால்ட்டை கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. மெக்னீஷியம் சத்து கிடைக்கும், செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஒரு வெள்ளை கலர் ஃபைன் பவுடராக தான் இருக்கும். அதோடைய கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்ங்கிறது வந்து ஜிப்சம், CaSO4.2H2O. whereas plaster of Paris வந்து calcium sulfate hemihydrate of H2O. molecular formula of plaster of Paris is CaSO4.H2O. Asian timesல இருந்து இது இருக்கு. Plaster of Paris is so called because of its preparation from the abundant gypsum found near Paris, capital of France. ஃப்ரான்ஸோட கேபிட்டல் இருக்கு இல்லையா பாரிஸில், அந்த இடத்துல வந்து ரொம்ப அம்பண்டண்ட்டாக வந்து ஜிப்சம் இருக்குது. ஜிப்சத்துலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உருவாக்குறாங்க. அங்கே .2H2O சொன்னோம்ல, அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி ஆஃப் H2O மாற்றி ஜிப்சம் இஸ் கன்வெர்டட் இன் டு த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நிறைய யூசஸ் இருக்குது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் பிளாக் போர்ட் சாக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பிளாக் போர்ட் சாக்ஸ், வந்து இதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். அப்புறம் வந்து சர்ஜரியில் வந்து போன்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்டாச்சூஸு, டாய்ஸு, அந்த ஒயிட் கலரில் செய்வாங்கள்ல, அதெல்லாம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீனால். ஃபீனால் வந்து ஒரு கார்பாலிக் ஆசிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். இட் இஸ் நெசசரி இன்க்ரீடியன்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் வெரைட்டி ஆஃப் ஃபீனால் ப்ராடக்ட்ஸ். இட் இஸ் அ வீக் ஆசிட், ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும், வலட்டைலாக இருக்கும். அதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H5OH. OHன்னு முடியுது வந்து ஆல்கஹால் இல்லையா, அதை OH. இது வந்து ஃபீனால். இட் இஸ் அ கலர்லெஸ் சொல்யூஷன் பட் சேஞ்சஸ் இன்டு ரெட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட். டஸ்ட் இருக்கும்போது என்னுடைய ஒயிட் கலர் லிக்விட் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து மாறும். கலர்லெஸ் சொல்யூஷன் வந்து ரெட்டாக மாறும். இட் இரிட்டேட்டட் when exposed in human skin. ஸ்கின்னில் படிச்சுன்னா வந்து நம்மளுக்கு அதாவது ஆசிட்னு சொல்லுவாங்களா, அதுதான். Phenol itself is used in low concentration in mouthwash and act as a disinfectant household cleaners. எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபீனாலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பர்சன்டேஜ் பொறுத்து தான் அதோட எரிச்சல் எல்லாமே இருக்கும். மவுத் வாஷில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஆசிடில் வந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்புறம் வந்து ஹார்பிக் அதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீனால் ஆட் பண்ணி தான் இருக்கும். ஃபீனால் யூசஸ் சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக் சின்ஸ் இட் கில்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். அதான் மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுறதுனால இந்த ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபீனால் அதை ப்ரெசென்ட் இருக்குங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து அடிசும்னா கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு செலோ டேப்பாக இருக்கட்டும், ஒரு கம்மாக இருக்கட்டும், இன்சுலேஷன் டேப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அடிசுவ் தான். It is commonly known as glue, mucilage or paste. The substance applied to one surface or both the surface, the two separate items that binds them together resist the separation called adhesive. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Adhesive are substances that are used to join two or more components together through attractive forces acting across the interface. ரெண்டு ஒட்டும் போது என்ன நடக்குதுன்னா there is an attraction between the two. ரெண்டு திங்குக்குமே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நடக்குதா, அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் across the interface. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து சைக்கிள் டியூப்லேயோ இந்த டியூப்லேயோ வந்து நம்மளுக்கு இது இல்லைன்னா கடையில் கொண்டு போனோம்னா அங்கே தண்ணியில் வச்சு பார்த்து எந்த இடத்துல தண்ணி வருதோ அதெல்லாம் தொடச்சிட்டு அடிசு வச்சு ஓட்டி தருவாங்க. டைப்ஸ் ஆஃப் அடிசு ஒன்று பார்த்தீங்கன்னா there are two types of adhesives. One is natural made from starch and another one is artificial made from chemicals. பங்க்சர் ஷாப்லாம் யூஸ் பண்ண வந்து ஆர்டிஃபிஷியல் அடிசு. ஆர்டிஃபிஷியல் அடிசு வந்து எப்படி இருக்குன்னா பேஸ்ட்டாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், பெல்லட்ஸ், டேப்ஸ் எப்படி வேணால் இருக்கணும்.
இருக்கலாம். அது வந்து வேரியஸ் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஹாட் பண்ணி மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோ செட்டிங், ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஓட்டுவாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒட்டுறதுல இருக்குது ஆர்டிஃபிஷியல் அடிசிவ். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. சோப்ஸ் ஆர் ப்ரிப்பேர் பை ஹீட்டிங் த மிக்சர் ஆஃப் ஆலிவ் ஆயில், அனிமல் ஃபேட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் ஆயில், அனிமல் ஃபேட் அண்ட் கான்சன்ட்ரேட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை ஹீட் பண்ணுறதுனால சோப்ஸு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதோடைய பர்சன்டேஜ் அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ்லாம் மாறி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Fertilizers facilitate growth of plants, vermicompost high nutrient benefits and is used for sustaining the land fertility. Cement is manufactured by using lime, clay and gypsum. Plaster of Paris is used to fix bone fractures. Diluted phenol is used as a cleaner, disinfectant and mouthwash. Adhesive substances that are used to join two or more components together. Points to remember எப்பவுமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். Soaps were originally made from எதுலேருந்து வருதுன்னா animal fats and vegetable oils. The saponification of a fat or oil is done using sodium hydroxide solution for art process. Gypsum is added to the cement for hardening. படிச்சோம் இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த அளவு அதை என்ன ஆகுனா வந்து பண்ணும். செட்டிங் டிலேட் செட்டிங் இல்லை, சீக்கிரமாக செட் ஆகுது தான் ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. Phenol is an carbolic acid. Natural adhesives are made from starch. ஏற்கனவே பார்த்துருக்கோம். Natural adhesives are made from starch. Dash gas causes tears in our eyes while cutting onions. நம்ம படித்தோம் இல்லையா. Propanethiol S oxide. Answer is the propanethiol S oxide. Water, coconut oil and dash are necessary for soap preparation. பார்த்தோம் animal fat. Dash is called as farmer's friend earthworm. Dash fertilizer eco-friendly organic fertilizer. Dash is an example for natural adhesive. Starch dissolved in water. Answer will be the starch dissolved in water. True or false பார்ப்போம். Concentrated phenol is used as a disinfectant. No. Diluted phenol வந்து false. Gypsum is largely used in medical industries. No. Plaster of Paris தான் medical industryல யூஸ் ஆகுது. false. Plaster of Paris is obtained by heating gypsum. No. Dehydration அளந்தா yes ஹீட்டிங் ஜிப்சம். இங்கே வந்து ஜிப்சமில் வந்து என்ன இருக்குன்னா 2H2O நடக்கும். அங்கே ஹீட் பண்ணுறதுனால அந்த வாட்டர் கண்டென்ட் போயிட்டு ஆஃப் H2O மாறும் இல்லையா, அதனால இது ட்ரூ. Adhesive are the substance are used to separate the components. No. adhesive வந்து இந்த ஒட்டுறத ஃபிக்ஸ் த டூ காம்பனன்ட்ஸ் தான். false. NPK are the primary nutrients for the plants. Yes, true. Match the following. Soap வந்து sodium hydroxide. Cement is the RCC. Fertilizer வந்து NPK. Gypsum வந்து 2H2O. Phenol வந்து C6H5OH. Next, analogy. Urea வந்து inorganic fertilizer, whereas the vermicompost is the organic fertilizer. Natural adhesive வந்து starch dissolved in water. Sellotape வந்து artificial adhesive. That's all friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.